ஸ்வேதா, உண்மையிலே அசத்திட்டமா? என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. வானத்திலே பிரம்மாண்டம் பண்ணிட்டியே. ஸ்வேதானாலே பிரம்மாண்டம் தான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்வேதா, நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு கலக்கு கலக்கிட்ட. சூப்பர் ஸ்வேதா. ஸ்வேதா சூப்பர் ஸ்வேதா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடி. மாமாவுக்காக என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. மாமா, இது மட்டும் இல்ல, இன்னும் நீங்க பிரமிச்சு போற மாதிரி நிறைய விஷயங்கள் கீழே வச்சிருக்கேன். வாங்க கீழே போலாம். வாங்க. அப்புறமா மேல அந்த அசத்திட்ட, கீழே இப்ப என்ன பண்ண போற? மாமாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பரிசா இன்னைக்கு 3 gift கொடுக்க போறேன். அக்ஷயா, போ. மாமா, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். அதான் நகை பாக்ஸ் தெரியுது, நீயே சொல்லு. ஓகே, ரெடி? 1 2 3. டென்டடாய். S for Shweta, M for Muttarasan. மாமா, இது என்னைக்கும் உங்க கையிலேயே இருக்கணும். சூப்பர் இல்ல? முத்தரசு, இந்த கிஃப்ட வாங்க போகும்போது ஸ்வேதா என்னையும் கூட கூட்டிட்டு போயிருந்தா. இத வாங்கி முடிக்கிறதுக்குள்ள கடையே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டா. நான் கூட கேட்டேன், எதுக்குமா இந்த பொருளை வாங்குறதுக்கு இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கிறேன்னு. அதுக்கு ஸ்வேதா சொன்னா, பெரியப்பா இது என் மாமாவுக்காக வாங்குற கிஃப்ட், அதனால இப்படித்தான் வாங்குவேன்னு சொன்னா. ஓகே, நான் சொன்ன 3 சர்ப்ரைஸ்ல ஒரு சர்ப்ரைஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த சர்ப்ரைஸ்.
மாமா இந்தாங்க. உங்க பர்த்டேக்காக நான் ஒரு ஏவி ரெடி பண்ணிருக்கேன். என்ன ஏவி? ரிமோட் ஆன் பண்ணுங்க மாமா, தெரியும். ஆன் பண்ணுங்க மாமா. நான் இந்த ஊருக்கு வரும்போது சாதாரணமா எதுவும் தெரியாம நீலாம்பரி அத்தை கூப்பிட்டாங்கிறதுக்காக தான் வந்தேன். ஜஸ்ட் ஊரை சுத்தி பார்க்க போறோம், இங்க ஜாலியா இருந்துட்டு போக போறோம்னு தான் நினைச்சேன். ஆனா எப்போ அத்தை வந்து முத்தரசு மாமாவை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்களோ அப்பவே நான் வந்து கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது முத்தரசு மாமா கூட தான் நடக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். என் மாமாவோட அன்பு எனக்கு கிடைக்கணும், அவருக்கு தகுதியானவளா நான் மாறணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். அதுவும் மாமா கூட என் முதல் சந்திப்ப என்னால மறக்கவே முடியாது. அவரு சில ரவுடிங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி மீட்டெடுத்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார். அன்னைக்கு அவரை பார்த்து விழுந்தவதான். அதுக்கப்புறம் நான் எந்திரிக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் மாமாவோட நான் இருந்த எல்லா நாட்களையும் என்னால மறக்கவே முடியாது. அந்த நாட்கள் இப்போ உங்களுக்காக. ஸ்வேதா கழுத்துல கண்டிப்பா தாலி கட்டுவேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண. என்ன மாமா, இத பாக்கும்போது உங்களுக்கே பிரமிப்பா இருக்கலாம். இவ்வளவு நாள் இந்த கல்யாணம் நடந்துடுங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. கல்யாணம் நடக்காம போனாலும் அந்த நம்பிக்கை
எனக்குள்ள சாகல. எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதே காதலோட, மாறாத நம்பிக்கையோட முத்தரசன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் சொல்லணும்னா, முத்தரசன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு வேள்வி தீயே என் மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது காலத்துக்கும் என் மனசுல அப்படியே இருக்கும். நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு, நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கணும்னு இந்த நல்ல நாள்ல உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் சொன்னதுல 3வது சர்ப்ரைஸ். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் மாமாவுக்கு பர்த்டே சாங் பாடணும். அதுக்கு நடுவுல மாமா கேக் வெட்டணும். எல்லாரும் வாங்க வாங்க. பாத்தியடி, மாமா கூட ஜோடியா நிக்கிற போட்டோவை பிரிண்ட் பண்ண போறதா சொன்னான். சந்தடி சாக்குல ருத்ராவையும் அதுல சேர்த்திருக்கிறா. இனி முத்தரசன் சரிவகிட்ட இருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். அவ வச்ச ஐஸ்ல முத்தரசன் சார் உருகி போயிட்டாரு, கவனிச்சியா? என்ன மாமா, கேக் வெட்டிடலாமா? ஸ்வேதா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன ஸ்வேதா, அண்ணன் பர்த்டேக்கு நீ கிஃப்ட் கொடுத்துட்ட, அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அதுக்கு வழி இல்லாம பண்ண இப்படி? பார், வெண்ணிலா முகம் எப்படி இறுகி போயிருக்குன்னு. அவ மனசுலயும் ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அவளும் அண்ணனுக்காக ஏதாவது கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பாள்ல. அதுக்குள்ள மெழுகுவத்தி ஏத்தி கேக் வெட்டணும்னா பாவம் ஸ்வேதா, அவ வெண்ணிலாவும் கிஃப்ட் கொடுக்கட்டும். வெண்ணிலா, நீ வாங்கி வச்சிருக்க கிஃப்ட அண்ணன்ட்ட கொடு. அப்பதானே நீ என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். வா, அட வா வெண்ணிலா. இத பாரு வெண்ணிலா, நாங்கெல்லாம் இருக்கோன்னு நீ எதுவும் வெக்கப்படாத. தயங்காம கொண்டு வந்து கொடு. போ வெண்ணிலா. இத பாருங்க, வெண்ணிலா ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலான்னு வாங்கினத கையில தான் வச்சிருந்திருப்பா. இப்ப ஸ்வேதா பண்ணத பார்த்த உடனே இவ்வளவு மிரட்டலா இருக்கே, நம்ம இந்த கிஃப்ட கொடுத்தா எல்லாரும் தப்பா நினைப்பாங்களோன்னு ஒருவேளை நினைக்கிறாளே என்னமோ. என்ன வெண்ணிலா, அப்படிதானே? இந்த
பாரு வெண்ணிலா, இன்னைக்கு முத்தரசனோட பிறந்த நாள். gift சிறுசா பெருசானலாம் பார்க்க தேவையில்லை. எந்த கிஃப்டா இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்துரு. இல்ல, நான் கிஃப்ட் எல்லாம் எதுவும் வாங்கல. ஏய் எதுவும் வாங்கலையாடி? இன்னைக்கு மாமாவோட பிறந்த நாள். அதுக்காக மாமா கிட்ட சொல்லாம ஒரு விஷயம் பண்ணிட்டேன். அது அது வந்து சொல்லு வெண்ணிலா, என்ன விஷயம்? ஆமா மாமா, நீ வந்து ஒரு உதவி தான் பண்ணணும். உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு இருக்கேன். உதவியா? ஆமா மாமா, அத நான் வந்த உடனே கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு ஸ்வேதாக்கா இவ்ளோ ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கும் போது இதுக்கு நடுவுல நான் வந்து கேட்டு அதனால அவங்க மனசு வருத்தப்படக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் யோசிச்சுட்டு நின்னுட்டு இருந்தேன் மாமா. நான் எதுவும் மனசு வருத்தப்பட மாட்டேன். நீ மாமா கிட்ட என்ன உதவி வேணாலும் கேட்கலாம். பிறந்த நாள் அன்னைக்கு உதவி கேக்குறதும் மாமா உதவி பண்றதும் சகஜம் தானே? இத பாரு, ஸ்வேதா மனசு வருத்தப்படுற மாதிரி அப்படி என்ன நீ கேட்ட போற? அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமாலாம் ஸ்வேதா மனசு வருத்தப்பட மாட்டா. நீ என்ன வேணுமோ கேளு. வெண்ணிலா கேளு. ஒரு நிமிஷம் முத்து மாமா.